ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பாத்திர கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் 99 ருபீஸில் இருக்கிற பாத்திர கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதோட ஸ்டீல் வந்து வெயிட்டில் வாங்குற மாதிரி இருக்கிற பாத்திர கலெக்ஷன்ஸும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் இட்லி பாத்திரம், அது மட்டும் இல்லாமல் ஆஃபரில் வந்து ஒரு சில பாத்திரம்லாம் பர்டிகுலராக போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஆன்லைனில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸும் ஒரு சில இது எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பூனு, நைஃப் வைக்கிறது, குட்டி குட்டி கிளாஸ் பாட்டில்ஸும் வந்து இருந்தது. உங்களுக்கு கண்டெய்னர் செட்டு. இது இடிக்கல்லில் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்ததுங்க. 100 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இஞ்சி பூண்டு தட்டுற கல், அதுக்கடுத்து மஞ்சள் உரசுற கல்லும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே ரொம்ப சீப்பாக, ரேட் கம்மியாக தான் வந்து இருந்துச்சு. 45லேருந்தே இருக்குது. இந்த சர்க்கிள் மஞ்சள் உரசுற கல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 37 தான். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பெருசாகவும் இல்லாமல். இது குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. நம்ம பொரியல் வைக்கிற மாதிரி இருக்கிற டிஃபன் பாக்ஸஸ் நிறைய அவைலபிளாக இருந்தது. அது காமிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இட்லி பாட் வந்து இருந்தது. இட்லி பாத்திரம்லாம் வந்து இருந்தது. துணி போட்டு அவிப்போம் இல்லையா, அந்த இட்லி பாத்திரம்லாம் வந்து இருந்துச்சு. சின்ன சைஸ் இட்லி பாத்திரமும் இருந்தது. 400-500 ரேஞ்சு கிட்ட இருந்த இட்லி பாத்திரம்லாம் வந்து சின்ன சைஸு. கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருந்தோம்னா பெரிய சைஸ் இட்லி பாத்திரம் வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். இண்டோலியா மட்டும் இல்லை, ஸ்டீலில் இருக்கிற இட்லி பாத்திரமும் உங்களுக்கு ஓவராலாக இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். துணி போடுறது மாதிரி இட்லி பாத்திரமும் இருந்தது. துணி எண்ணெய் தடவி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற இட்லி பாத்திரங்களும் வந்து இருந்தது. இந்த இட்லி பாத்திரம்லாம் 1004 தான் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இட்லி பாத்திரம்லாம் வந்து வகை வகையாக இருந்தது. ட்ரெடிஷ்னலாக வந்து நிறைய இட்லி பாத்திர வகைகள் வந்து இருந்தது. உங்களுக்கு 2 தட்டு இருக்கிறதும் இருந்தது, 3 தட்டு இருக்கிறதும் இருந்தது. 5க்கு 4, அதாவது மேத்தட்டு வந்து 5 இட்லி, கீத்தட்டு 4 இட்லி டைப்பில் இருக்கிற இட்லி பாத்திரமும் இருந்தது. உங்களுக்கு அடுத்தடுத்த கலெக்ஷனில் இருக்கிறதும் இருந்தது. ஸ்டீமர் டைப்பில் இருக்கிறதும் இருந்தது. ஸ்டீமர் டைப் இருக்கிற இட்லி பாட்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டீலில் தான் வந்து அவைலபிளாக இருந்தது. அந்த தோக்லா பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து நம்ம காய்கறி கூட நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டைப்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீல் டைப் இட்லி பாட்டில் தான் அவைலபிளாக இருந்தது. இந்த குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸும் 279க்கு ஆஃபரில் இருந்தது. இந்த டிஃபன் பாக்ஸ் 90s கிட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். வெஜ் சாப்பர்லாம் வந்து ஆஃபரில் இருந்தது. 130 ருபீஸ்க்கு புஷ் டைப் வெஜ் சாப்பர், அதாவது நம்ம அமுக்கோண்டே அந்த டைப்பு. இதுவுமே இந்த சுகர் டீ பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபரில் வந்து இருந்தது. 155 ருபீஸ்க்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இந்த குட்டி குட்டி பொரியல் டப்பாக்களும் வந்து ஆஃபரில் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக சாதம் வடிக்க வந்து கற்றுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து அங்கே இருந்தது. சாதம் வடிக்கிற ஒரு பாத்திரம், குக்கர்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு எவ்வளோ அழகாக அவங்க சாதத்தை வேக வச்சுட்டு வடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் இல்லாமல் வடிக்கிற மாரி இருக்கிற டைப்பு ஆஃபரில் இருந்தது.